எதிரிகளே அஞ்சும் அளவுக்கு இருந்த அதிமுக மாநாட்டை விமர்சித்து பேசியதால்தான் திமுக இளைஞரணி மாநாடு 3 முறை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்ற எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்து சிறைக்கு சென்றது யார் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என கூறியதோடு பேரவையில் முன்வரிசையில் இருக்கும் அமைச்சர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என தெரிவித்தார். நீங்கள் பணியாற்றிய காரணத்தினால்தான் மதுரையில் நடைபெற்ற கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு மிக சிறப்பாக எழுச்சியாக எதிரிகள் அஞ்சுகின்ற அளவுக்கு அந்த மாநாடு நடைபெற்று முடிந்தது. அந்த மாநாட்டை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற விளையாட்டு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசினார். அண்ணா திமுக மாநாட்டை போல எங்க மாநாடு இருக்காது. அது ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக சேலத்திலே நடைபெறுகின்ற திமுக இளைஞர்களுடைய மாநில மாநாடு நடக்கும் சொன்னார். அவர் சொன்னதுதான் 3 முறை தள்ளி வைக்கப்பட்டு விட்டிருந்த மாநாடு 3 முறை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற பொழுதே இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாவடக்கம் தேவை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே சுமார் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பெருமை நம்முடைய கட்சிக்கு தான் இருக்கின்றது. வேற எந்த கட்சியும் 30 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆண்ட கட்சி கிடையாது. 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்திலே தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற பொழுது சுமார் 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றினாங்களா? இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமாக பேசி இன்றைக்கு கொள்ளைப்புறத்தின் உள்ளாக ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு செயலற்ற அரசாங்கமாக இன்றைக்கு ஆட்சியளிக்கின்றது. இந்த ஆட்சியில சாதனை என்று சொன்னால் ஊழல் செய்வதிலே சாதனை, வேற எதிலையும் சாதனை கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை செஞ்சிருக்கிறாங்க? எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. இப்பொழுது எந்த ஆட்சியில் ஊழல் நடைபெற்று சிறையிலே இருக்கின்றார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். அண்மையிலே ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைச்சிருக்குது. இன்னும் பல பேருக்கு தண்டனை கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முன்னாண்டுகிற வரிசையெல்லாம் போயிடும். அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் மக்களை பார்க்கல, நீதிமன்றத்துக்கு எப்பொழுது தீர்ப்பு வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அமைச்சர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். யார் என்று உங்களுக்கு தெரியும். 5 மாசமா அழகா சொல்றீங்க, சிறையில் இருந்திருக்கிறார். நம்முடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கின்றார். அவர் அமைச்சராக பார்ப்பதா கைதியாக பார்ப்பதா? அமைச்சர் என்றால் புரோட்டோகால், அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். கைதி என்றால் அங்கே மற்ற கைதியோடு இருக்க வேண்டும். நீதிமன்றம் அற்புதமான கருத்தை சொன்ன பிறகும் கூட இன்னும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்காத இருக்கிறது. காரணம், விடுவிச்சுட்டா இவரை பற்றி சொல்லிட்டா அவரிடத்தில் இவர் போயிடுவார். பெறுகிற முதலமைச்சர் அவருடைய இடத்திற்கு வரவழைச்சாலும் பயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.